தளபதி ஜெயிக்கணும்னா எங்க தளபதிக்காக எங்க உயிரை நாங்க கொடுப்போம். மர்க்கா சொல்லு. தளபதிக்காக எங்க உயிரை நாங்க கொடுப்போம். தளபதிக்காக எங்க உயிரை நாங்க கொடுப்போம் சொல்றாராம். எவ்வளவு வெக்கங்கட்ட பிள்ளைகளா உங்களடா நீங்களும் உங்களை எனக்கு ஆத்திரங்கள் வருது. தருணம் ஆனா வந்து ஸ்டாலின் வந்ததுல இருந்து நாங்க போய் ஒரு ரேஷன் கார்டு பதிவு பண்ணா அத்தாசி கேக்குறாங்க. என் தளபதி வராருன்னா இப்படி போய் நின்னாலே எங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா என் தலைன்னு அவரு எங்க தளபதி. என்னைக்கு எங்க தளபதி முன்னணிக்கணும், நாங்க ஜெயிக்கணும். எங்க தளபதிக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம். எங்க தளபதி வாழ்க்கை, எங்க தளபதி வாழ்க்கை, எங்க தளபதி. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. பலத்த குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோலரக்கன் நான் ரோலரக்கன், ரோலரக்கன் நான் ரோலரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? மக்களை கட்ட போறாங்க. ஆட்சி மக்களை கட்ட போறா. கோடி மக்கள் வசந்தி தலைவா. பைத்தியரா என்ன இருக்க மாட்டா நீ? தேர்தல் தேர்வு முடிவுகள் வெளிவரும் நாளில் குழந்தைகளை அருகிலேயே வைத்திருக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. மே 4ஆம் தேதி பெற்றோர்கள் கவனமாக இருக்க அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. பெற்றோர்களுக்கு அவசர வேண்டுகோள் விடுத்து தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் அறிக்கை வெளியிட்டிருப்பதை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது. அதனால அந்த டிவிகே கட்சியோட ஆதரவாளர்கள் வந்து ஃபுல் ஆன் அந்த என்ஜாய்மெண்ட் மோட்ல இருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, சின்ன சின்ன குழந்தைங்க, சின்ன சின்ன பசங்க அந்த மோட்ல இருக்காங்க. எனக்கு இருக்கிற சின்ன அறிவு வச்சு நான் சொல்றேன், விஜய் சார் ஜெயிக்க மாட்டாரு. மே 4 தாவேக்காக்கு அன்னைக்குதான் பாலு. அண்ணா என்ன மே 4 கிட்னா என்ன? 4ஆம் தேதி ரிசல்ட் வருதுல, ரிசல்ட் பார்க்க தேவையான சேஃப்டி கிட்ல என்னெல்லாம் இருக்கும்னா, ஒரு பிபி apparatus இருக்கும். அதாவது உங்க தலைவரோட ஓட்டு கம்மியாகும், உங்க பிபி அதிகமாகும். பிபி செக் பண்ணிக்கோங்க. நீங்க யாரு ஜெயிக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களோ அவன் முன்னோக்கி போகும்போது உங்க பல்ஸ் பின்னோக்கி போகும். சோ பல்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கார்டியாக் அரெஸ்ட் அல்லது ஸ்ட்ரோக் வரலாம். இது வந்துச்சுன்னா அட்டோர்வாஸ்டட்டின் அஸ்பிரின் குளோபடோக்ரோல் டேப்லெட் வச்சிருக்கேன். இது ஒரு 2 hours தாங்கும். அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் போயிருங்க, இல்ல உங்க ரிசல்ட் வேற மாதிரி ஆகும். பதட்டத்தில் உங்களுக்கு ஃபீவர் வரும். ஃபீவர் வரும்போது ஃபீவர் செக் பண்ணிக்கோங்க. இந்த பதட்டம் இன்னும் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்னா வீசிங் இருக்கும். ஸோ அஸ்தலை நீங்கள போட்டு 2 பஃப் டப் டப்னு அடிச்சுக்கோங்க. ஃபீவருக்கு தேவைன்னா இதுல டோலோ 650 டேப்லெட்டும் இருக்கும். அதெல்லாம் சரி, இந்த மாஸ்க் இருக்கு. அதாவது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உன்னால வெளியே தலை காட்ட முடியாது, அதனால மாஸ்க். தம்பி ஒன்னே ஒன்று மறந்துட்டேன், என்ஜாய் ஒரு டே 4000 ரூபா கொடுங்க. லைஃப்பை தொலைச்சிட்டியாடா. நானா இப்பெல்லாம் சொல்லாதண்ணா. சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி கருணாநிதி இந்த தொகுதி திமுக கோட்டைன்னாங்க. அதுல ஓட்ட இல்ல, அதை அடிச்சு தூள் தூளாக்கி கப்பு ஜெயிச்சுட்டு வந்துட்டோம். தேர்தலுக்கு முன்னாடி சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி வெற்றி. 40,000 ஓட்டு வித்தியாசத்துல அருள் பிரகாசம் அவர்கள் மா சுப்பிரமணியம் அவர்களை வீழ்த்தி சட்டமன்ற உறுப்பினரானார். அப்படியே இந்த கைத்தை கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு. இந்த ஊரே சேஃப்டி ஆகிடும். அறிவு கெட்ட நாயே. ஆட்சியை தக்க வைக்குமா திமுக? கொளத்தூர் 12வது சுற்று சேவை திமுக தொடர்ந்து முன்னிலை. அதிரடி காட்டுமா அதிமுக? பழனிசாமி என்னும் நான். தம்பிகளே, உங்களை எல்லாம் படிக்க வச்சது நாங்க, ஆல் பாஸ் போட்டது நானு. ஸ்வரூபம் எடுக்குமா நாம் தமிழர்? வட்ட வட்ட பாறையிலே, வட்ட வட்ட பாறையிலே, வரகரிசி தீட்டையிலே, சொந்தமுள்ள அத்த மகனே டக்குமு கிடுக்கு தாளம் நீங்க. அதிர்ச்சி வைத்தியம் கொடுப்பாரா விஜய்? எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். மேலூர் விஜய், சோழவந்தான் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய்,
உசலப்பட்டி. என்னாச்சு? ஏய், இங்க பாரு, இங்க பாரு. என்னாச்சு? கடைசி வரைக்கும் நீங்க கூட கப்ளிங்ஸ் விளையாட்டு விளையாடவே இல்ல. ஏன்னா இன்னொரு வாட்டி வேற யாரும் இந்த மாதிரி அறகுறையா இந்த மாதிரி அரசியல் பண்ணக்கூடாது. என்னது இது? இப்படி ஒரு அரசியல், அல்ப அரசியல் இது தேவையா? நோ ப்ராப்ளம். வாங்க ஏழைகளே வாங்க, வாங்க கஷ்டப்படுறவங்களே வாங்கன்னு எல்லாரையும் அப்படியே அரவணைச்சு எம்ஜிஆர் மாதிரி அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து பணம் நிறைய கொடுப்பாரு, உதவி செய்வார், திட்டம் கொடுப்பாரு. 365 நாளில் 364 நாள் ஒரே ஒரு நாள் தான் வருஷத்தில் லீவ் எடுப்பார். மிச்சம் பூரா நாளும் சட்டமன்றத்தில் உட்காந்து கையெழுத்தான் போட்டு தள்ளுவார். முதலமைச்சர் நான் இதை ஒதுக்கிக்கிறேன், முதலமைச்சர் நான் இதை தருகிறேன், முதலமைச்சர் நான் இந்த இலாக்காவை மாற்றுகிறேன், பட்டாசு கிளம்ப போகிறார். வந்து வீடேறி வந்து செத்தவங்களை இறந்தவர்களை போய் வீட்டில் பார்க்கணுன்ற அடிப்படை மனிதாபிமான குணாதிசயம் கூட இல்லாத ஒருத்தரை இப்படி முட்டு கொடுக்குறீங்களே. என்னப்பா ஏன் எமோஷன் ஆயிட்ட? ஜோசப் விஜய் என்னும் நான் தமிழக முதலமைச்சராக சட்டப்படி அமைக்கப்பெற்ற என்ன கனவா? நாளைக்கு அது நிஜமாக போகுது. என்னது? எங்க தளபதி சிஎம் ஆக போறாரு. தமிழ்நாடு சிங்கப்பூரா மாற போகுது. முதல்ல புக்கு தோச்சு படி, நல்லா படிங்கடான்னு சொன்ன தலைவன் எல்லாம் போய் எனக்கு ஓட்டு போட சொல்லி தூண்டுங்க, எனக்கு ஓட்டு போட சொல்லி தூண்டுங்க சொல்ற தலைவன் எல்லாம் வந்துட்டான். நீங்களே இங்கதான் முதல்ல இந்த கண்ணாடி கழட்டு. ஸ்டொமக் பர்னிங் பாய்ஸ். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ தோத்துட்டன்னு உன் காதுல வந்து கத்துனாலும் தோத்துட்ட. அதை நம்புனா நம்பு, நம்பாட்டி போடா. தயவு செஞ்சு சொல்றேன், சினிமாவா பாருங்க, சினிமாவா பாருங்க. உலகம் பூரா எடுத்துக்கிட்டீங்கன்னா சினிமான்றது மக்கள் விரும்புற ஒரு பொழுதுபோக்கு அம்சமா தான் எல்லாரும் பாக்குறாங்க இல்லையா? அதுல வர டயலாக்ஸா இருக்கட்டும், சீன்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து முழுக்க ஒரு கற்பனை. அது மட்டும் இல்ல, முழுக்க ஒரு செயற்கைத்தனமானதுன்றது வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். சினிமானா என்ன? வெறும் டான்ஸ், பாட்டு, ஃபைட், காமெடி, என்டர்டெயின்மெண்ட் மட்டும் தானா? தமிழரோட கலை, இலக்கியம், வாழ்வியல், பண்பாடு தாங்க சினிமா. அவனை சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டு நிறுத்துற அவனை. என்டர்டெயின்மெண்ட் காரணத்தையும் தாண்டி சமூக அரசியல் புரட்சிக்கு உதவின ஒரு பவர்ஃபுல் டூல் தாங்க சினிமா. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். கூத்தாடினா என்ன? ஏதாவது கேவலமான ஒரு பேரா? இல்ல கெட்ட வார்த்தையா? கூத்து அது சாதாரண வார்த்தை இல்ல. ஏன்னா கூத்து சத்தியத்தை பேசும், சாத்தியத்தை பேசும், கொள்கையை பேசும், கோட்பாட்டை பேசும், கோபத்தை பேசும், சோகத்தை பேசும், அரசியலை பேசும், அறிவியலை பேசும், நல்லதை பேசும், உள்ளதை பேசும், உண்மையை பேசும், உணர்வோட பேசும். ஐயோ சாமி வேற என்ன இது? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? ஓட்டு எண்ணிக்கையில ஏதோ தப்பு நடந்திருக்கு. பண்ணி ஆகணும். வேணாம் தம்பி, வேணாம். Let them count, uncle. Let them count. எவ்வளவு ஓட்டு வித்தியாசம்பா? 8 ஓட்டு டிஃபரன்ஸ்ங்க. 8 ஓட்டு தானே? அப்ப கண்டிப்பா ரீகவுண்ட் பண்ணுவாங்க. ஐயா நிறுத்துங்க. அவனுக்கு விழுந்ததே 8 ஓட்டு தான். உங்க வீட்லயே 12 ஓட்டு இருக்குல்ல? சார் வெறும் 8 ஓட்டு தான் வாங்கிருக்கானோ. பிளாஷ் நியூஸே மாட்டி இருக்கு. நீங்க அரசியலை விட்டே விலக போறீங்களா? பதில் சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. மே 4ஆம் தேதி நம்ம தான். இனிமே தமிழ்நாட்டை தப்பே நடக்காது. நீங்களாம் என்னடா நினைச்சுக்கிறீங்க? உங்க அண்ணன் ஜெயிச்சிட்டாருன்னா ஜீப் எடுத்துட்டு ரீஃபில் துப்பாக்கி எடுத்து எல்லாம் ஷூட் பண்றாரு நினைச்சுக்கிறீங்களா? படத்தை விட்டு ஃபர்ஸ்ட் வெளியே வாங்கடா. பாதிரியார் பரிதாபமாக அமர்ந்திருக்கும் நிலை ஏற்பட்டது. அந்த காட்சிகள் உங்கள் பார்வைக்கு.
நான் எதுக்கும் பயப்படாதவன், நானே திணறேன் பாருங்க, திணறேன். என்னடா செய்யறது அப்படின்ட்டு, அது ரொம்ப கஷ்டம். எப்பா டேய், வடக்கன்ஸ்கே டஃப் தருவீங்க போல. இதுல தற்குறின்னு சொன்னா கோச்சுக்கிறீங்க வேற. உங்களோட தற்குறிகளா? மே 2ஆம் தேதி வந்துருச்சு. இன்னும் 2 நாள் தான். இன்னைக்கு நாளைக்கு நாளான்னைக்கு கத்தம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் தீர்ப்பு நண்பா. மாமாக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குதோ இந்த விசில் எடுத்து ஊதணும். அப்படி இப்ப மாமாக்கு போர் அடிக்குது, ஊது. பத்திரிக்கையாளர் கேட்கிற கேள்விகளை பத்தி பதில் சொல்ல முடியுமா? ஒரு 50 படத்துல நடிச்சுட்டான் அப்படின்னா அவனை கொண்டாந்து சீஃப் மினிஸ்டர் உட்கார வைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு போடுறாங்கல்ல, அது என்னன்னு புரிய மாட்டேங்குது. அரசியல் அதான 2.5 மணி நேரம் ஓடுற சினிமாவா அரசியல்? அவனுக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது ஜனங்க யோசனை பண்ணணும்ல. அவனுக்கு என்ன அரசியல் பத்தி தெரியும்? எல்லா பத்திரிக்கையாளர் கூப்பிட்டு உட்கார வச்சு விஜய் பேசுவாரா? பத்திரிக்கையாளர் கேட்கிற கேள்விகளை பத்தி பதில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா ஒண்ணும் இல்ல, அங்க உருட்டுறதா அப்படியே. உன்னதான் சொல்றாரு. விஜய் மட்டும் இல்ல, விஜய கூட யாரு இருக்காங்களோ அத்தனை பேரை ஜெயிப்பாங்க, அத்தனை பேரை ஜெயிப்பாங்க. இது சத்தியம், இது சத்தியம். அவன் வந்தானா ஐயோ, நீங்க எதிரி கூட்டமே பயந்து ஓடும். எதுக்குடா அவனை தொட்ட? அவன் சுடு தண்ணியிலேயே கைய விடுவான், உன்னை சும்மாவா விடுவான்? டேய், எதுக்கு என்ன கூட்ட? என்ன சொல்றது கேள்டா. விஜய் 120 சீட்டும் ஜெயிக்க மாட்டாரா? சிஎம்ல ஆக மாட்டாரா? அதெல்லாம் சும்மா சொல்லாத. எக்ஸிட் போர்ட் சொல்லிடுச்சு 120 சீட்டு விஜயனா தான் சிஎம். டேய், ஒரு சீட்டு ஜெயிக்கிறதே கஷ்டம்டா விஜயனா. அவரை போய் 120 சீட்டு ஜெயிப்பாரு சிஎம் ஆக்க சொல்லி மண்டையை குழப்பிருக்காங்களா? டேய் புரியலையா? ஓட்டு போட்டாச்சு, நம்ம வேலை முடிஞ்சது. நாளைக்கு ஓட்டு எண்ணுவாங்க. விஜய் என்ன சிஎம் வந்தா அவர் தான் நமக்கு எல்லாருக்கும் சிஎம், நம்ம ஏத்துப்போம். அடுத்த 5 வருஷம் அவரை நாங்க தோக்கடிக்க முயற்சி பண்றோம். இல்ல ஸ்டாலின் சிஎம் ஆயிட்டா அவர் தான் நமக்கு சிஎம், ஒன்னா சேர்ந்து ஏத்துப்போம். அடுத்த 5 வருஷத்துல நீங்க தோக்கடிக்க முயற்சி பண்ணுங்க. அவ்வளவுதான்டா. ஓட்டு போட்டாச்சு, அவங்க எண்ணிப்பாங்க, யாரா சிஎம் ஆயிப்பாங்கடா. வேலைக்கு போங்கடா, படிக்க போங்கடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? டேய், ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாரா? உங்களுக்கு பிளான் புரியுது? ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாத ஒரு கட்சியை 120 சீட்டு ஜெயிப்பாரு, அவர் சிஎம் ஆவாரு, விஜய் வாழ்க்கை மாத்துரு, விஜய் போவாரு, விஜய் ஆக்கி உங்களை குழப்பி விட்டு ஒருவேளை அவர் தோத்துட்டாருன்னா, இல்ல 120 சீட்டு ஜெயிக்கிறவர் சதி பண்ணிட்டாங்க, என்னவோ பண்ணிட்டு விஜய் தோக்கடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான், இங்க எல்லாம் சதி பண்றாங்கன்னு உங்க எல்லாரும் குழப்பி உங்க உசுப்பேத்தி என்னவோ பண்ண பிளான் பண்றாங்கடா. புரிஞ்சுங்கடா. நம்ம ஓரளவுக்கு படிச்சவங்க, அறிவு இருக்கிற சமூகம் இப்படி செய்யக்கூடாதுடா. ஓட்டு போட்டா நம்ம வேலை புரிஞ்சுது சொன்னா புரிஞ்சுங்கடா. அதெல்லாம் இல்ல. 4ஆம் தேதி முடியுது, 5ஆம் தேதி அண்ணன் பார்லிமெண்ட்ல கால வைப்பாரு. பார்லிமெண்டா? இந்த புடி செத்து போனா ஊவாங்க சங்கு, நீ செத்து போனா ஊவாங்க சங்கு, என் மேலே அன்பு இருந்தா தூக்கு போட்டு தொங்கு. உச்ச நடிகர்ன்ற உனக்குன்னு ஒரு அடையாளத்தை எடுத்துட்டு வா. இப்போ ரஜினி சாருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, அஜித் சாருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. அந்த மாதிரி உனக்குன்னு ஒரு ஸ்டைல் எடுத்துட்டு வா. எல்லாத்திலுமே சினிமாலுமே காப்பி, அரசியலையும் காப்பி, சொந்த வாழ்க்கையிலுமே காப்பி, எல்லாத்திலுமே காப்பி காப்பி காப்பி. ஆமா, சொந்த வாழ்க்கையில காப்பினா எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சிருந்தாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீ திருசா வச்சுன்னு சுத்தீங்கடா. செய்க கரமான செய்க. பாத்தி எக்ஸிட் போல் ரிசல்ட் 120+ சீட்டு. அடுத்த சிஎம் விஜயனா தான். 120 சீட்டா? ஆமா. எங்க 120 சீட் யாரா ஜெயிப்பா? ஒரு லிஸ்ட் கொடு. 120 கூட வேணாம், ஒரு 10 பேர் யாரா ஜெயிப்பா லிஸ்ட் கொடு. நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? இவர் ஜெயிப்பாரா? இவர் ஜெயிப்பாருன்னா அவரை பாண்டிச்சேரியில நிக்க வச்சு சிஎம் ஆக்கிடலாமே. அங்கன்னா ஒருத்தன் ஓட்டு போட மாட்டான், நீங்க நிக்க வச்சுக்கிறீங்க, இங்க மட்டும் ஓட்டு போடுறாங்களா? சரி, இவர் வேணாம். இதோ இவரு சொட்டையை மறைக்கிறதுக்காக சைடு வாக்கு எடுத்து கோர்ட்டுக்கே போவாது அருமையான அட்வொகேட். இவர் நீ ஓட்டு போடுவியா? நெக்ஸ்ட். சரி, இந்த ஆர்எஸ்எஸ் காரா? நெக்ஸ்ட். அவர் இல்லையா? இவரு விஜயனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, தமிழ்நாட்டில் நடிகர் வடிவேலுக்கு அப்புறம் ஆகச்சிறந்த நகைச்சுவை நடிகர். அவரை பார்த்தா அப்படி சிரிப்பு கக்கான்னு வரும். ரொம்ப பிரபலமான நகைச்சுவை நடிகர்ல, அவர் ஜெயிப்பாரா?
நெக்ஸ்ட் அவரு இல்லையா சரி இவரா யார் இவரு யாரா அட பாவிகளா எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் வெளியே போ விஜய் நீ வெளியே போ நீங்க தம்பி நான் குட்டி கதை சொல்லவும் நல்ல தம்பி வெளியே போ நீ ஏன்னா நான் சாதாரண ஸ்டாலின் இல்ல, முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின். நீ இருக்கலாம் வெளியே போ